அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம part 2 anthropology along with general studies tribal syllabus பார்க்க போறோம். So last time நம்ம வந்து what we have seen in last class is tribal subplan. அதோட முடிச்சிருக்கோம். So now we start with question. Discuss the salient features of PESA Act 1996 and attempt a comparison with the feature of 6th schedule. So idan question. Again, you just think over it. The question ரொம்ப simple, direct ஆ கேட்டிருக்காங்க. PESA Act ஓட future and the 6th schedule ஓட future ரெண்டையும் சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் 9.11, 9.12, 9.13 இந்த மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் ஓரியன்டட் தான். நமக்கு இந்த 9.11லே ட்ரைபல் லெஜிஸ்லேஷன் பிளான் ப்ரோக்ராம் இருக்கு, அதுல இது அடங்கும். ஸோ ஃபர்ஸ்ட் we will see features, salient features of PESA. ஸோ உங்களுக்கு தெரியும் PESA is nothing but Panchayat Extension to Schedule Area Act 1996. It is a law enacted by Government of India to cover the scheduled area. இதுக்கு முன்னாடி PESA ஆக்டுக்கு முன்னாடி 9th schedule பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து ஷெட்யூல்டு ஏரியாவுக்கு கவர் ஆகாம இருந்துச்சு. In order to address this, PESA Act enact பண்ணாங்க. ஸோ PESA ஆக்ட்ங்கிறது 96ல enact பண்ண ஒரு லெஜிஸ்லேஷன். இது மூலியமா 73rd amendmentல, that is part 9 of the constitution, schedule ஏரியாவுக்கும் அப்ளை ஆகுது. So this particular act extend the provision of part 9 to the schedule area of the country. So constitutionல schedule ஏரியால after this act வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப பெக்யூலாரிட்டி என்ன, இந்த ஆக்டோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னா, இந்த ஆக்ட் வந்து கிராம சபாவுடைய ரோலை என்ஹான்ஸ் பண்ணிருக்கு. இது கிட்டத்தட்ட பியூர் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ட்ரைபல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுதான் very important thing of this important provision of this act. So this PESA brought further down the Gram Sabha level, that is it entrusted wide ranging power to Gram Sabha from consultation on land acquisition to ownership of minor forest produce and leasing of minor minerals. That is tribal area administration பண்ணும்போது, that is tribal council administration பண்ணும்போது with the consent of Gram Sabha of that particular area தான் வேணும். அது land acquisition ஆகட்டும், any kind of licensing of minerals ஆகட்டும், அல்லது leasing ஆகட்டும், anything happening around that particular tribal area, Gram Sabha உடைய ரோலை strengthen பண்ணியிருக்கு, vital பண்ணியிருக்கு. அது என்னென்ன? So under the PESA, Gram Sabha or Panchayat at appropriate level have the following powers. First, grant prospecting license for mining lease for minor minerals. Before that, in the provision வந்து கிராம் சபாவுக்கு கிடையாது. நீங்க மைனர் மினரல்ஸ், மேஜர் மினரல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்துக்குவாங்க. மைனர் மினரல்ஸ் உடைய மைனிங் ஆக்டிவிட்டி பண்றதுக்கான லீஸ் உடைய லைசன்ஸை கிராம் சபா தான் வழங்குது. அண்ட் கன்செஷன் ஃபார் சச் ஆக்டிவிட்டீஸ், பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மைனர் வாட்டர் பாடிஸ். ஸோ நீங்க மேஜர் இரிகேஷனை தவிர்த்து மைனர் வாட்டர் பாடிஸ் உடைய வெதர் இட் இஸ் any infrastructure construction or any kind of activities regarding planning and management கிராம் சபாவுக்கு தான் இருந்துச்சு. கிராம் சபா இஸ் நத்திங் பட் உங்களுக்கு தெரியும் அங்க உள்ள ட்ரைபல் people உடைய லைக் கவுன்சில். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ட்ரைபல் people உடைய ரெப்ரசன்டேஷன் ஆப்வியஸ்லி இருக்குது. தட் இஸ் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் தி பவர் and the power to enforce prohibition or regulate or restrict sales and consumption of any intoxicant. அதாவது எந்த ஒரு மது சம்பந்தமான வஸ்துக்களுடைய எனி சேல்ஸோ எனி கைண்ட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் ஆக்டிவிட்டியோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற பவர் கிராம் சபாவுக்கு கொடுத்திருக்காங்க. த ஓனர்ஷிப் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து
ஃபாரஸ்ட் ரைட் 2006 வந்து ஒரு மேஜர் பிரேக் த்ரூவோ அந்த மாதிரி இந்த பேசா ஆக்ட் வந்து ட்ரைபல் பீப்புள் எஸ்பெஷலி இயர்ஸ் டுகெதர் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ரொம்ப காலமா அந்த காடுகளை வசிச்சவங்களுக்கு மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஓனர்ஷிப்பை இந்த கிராம் சபா மூலியமா அந்த பீப்புளுக்கு கொடுத்துருக்காங்க. தி பவர் டு மேனேஜ் வில்லேஜ் மார்க்கெட் பிகாஸ் ட்ரைபல் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலைசேஷனோ ஒரு பெரிய டெர்ஷரி ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்காது. ஃபாரஸ்ட்டை விளையிற ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை எடுத்து அதை மார்க்கெட்ல விற்று அதில் வர்ற எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். தட் இஸ் பிரைமரி செக்டர்ஸ் தான் உங்களுக்கு பேஸா இருக்கும். இந்த ரெகுலேஷன் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் மார்க்கெட்டோட பவருமே கிராம் சபா மூலியமா கொடுத்துருக்காங்க. The power to exercise control over money lending to scheduled tribes. We know that one of the main issue facing by scheduled tribes வந்து exploitation, that is economic exploitation. அவங்களை ரொம்ப வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கர்வ் பண்றதுக்காக மணி லெண்டிங் ஓரியன்டான ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ற பவருமே கிராம் சபாவுக்கு கொடுத்தாங்க. தட் இஸ் கிராம் சபா காம்பிடென்ட் டு சேஃப்கார்ட் preserve the tradition, custom of the people, their cultural identity, community resource, and customary mode of dispute resolution. So we know that நமக்கு ஒரு எனி ரெகார்டிங் டிஸ்பியூட் இருந்தா கூட அவங்க டைரக்டா ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு கோர்ட்டுக்கோலாம் போறது கிடையாது. ஒரு தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் கஸ்டமரி மோட் ஆஃப் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். அந்த பஞ்சாயத்துலேயே கிட்டத்தட்ட அந்த ஆலமரத்து கடையிலேயே உட்காந்து ஒரு தீர்ப்பு வழங்கி அதுக்குள்ளாரே தே ஆர் சார்ட் அவுட் ஆஃப் தேர் ஓன் ப்ராப்ளம். ஸோ இன் நட்ஷல் பார்த்தீங்கன்னா கிராம் சபாவுக்கு நிறைய பவர்ஸ் கொடுத்தாங்க. அந்த பவர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரைபல் பீப்புளோடைய ட்ரெடிஷனையோ கஸ்டம் பழக்க வழக்கங்களுக்கு ப்ரிசர்வ் பண்றதுக்கு இருந்துச்சு. ஸோ த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் தட் இஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பேசா ஆக்ட். திஸ் வென் அதை இன்னும் லைக் இன் அடிஷன் டு தட் வேற என்னென்ன பவர்ஸ் இருந்துச்சு, வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆக்ட் படி ரிசர்வேஷன் ஆஃப் சீட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கிடைச்சிச்சு. கிராம் சபாவுக்கு வந்து எனி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு that concerns schedule area, Gram Sabha have to have approved the plan, program and project. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம் ஒன்று கட்ட போறாங்க. இந்த டேம் கட்டும் போது ஆப்வியஸ்லி ஹேபிட்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். அங்க வாழக்கூடிய ட்ரைபல் பீப்புளை வந்து நீங்க வேற இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ இந்த இதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட கிளியரன்ஸ், சோஷியோ கிளியரன்ஸ் மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு எனி டெவலப்மெண்ட் பிளானோ ப்ரோக்ராமோ ப்ராஜெக்டோ கொண்டு வரதுக்கு முன்னாடி they are supposed to have approval of Gram Sabha. That is Gram Sabha is the representative of tribals people. So they have kind of ownership over their future. And Gram Sabha competent to safeguard the tradition and the culture already paathachi. And approval of utilization of certificate in Gram Sabha any project நடந்தா கூட UCL Gram Sabha கொடுக்கும். reservation of seat அங்க இருந்துச்சு. So broadly speaking, land acquisition, minor water bodies, licensing, mining, intoxicant regulation, land alienation, village market எல்லாமே broad spectrumல பவரை கிராம் சபாவுக்கு இந்த பேசா ஆக்ட் மூலமா கிடைச்சிச்சு. ஒன். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் வித் பேசாங்கிறது இந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்ட் கிடையாது. பட் நான் இன் அடிஷன் டு தட் இந்த கொஸ்டின் இதை நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு ஜென்ரலா எப்படி கேள்வி வரும்னா பேசா ஆக்ஷனா என்ன, அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ல, அது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னு ஒரு ஸ்பெக்ட்ரம்ல கேட்கலாம். ஸோ நான் அந்த ஒரு 430ல இந்த இது கொடுத்துருக்கேன். பிஃபோர் தட் ஐ கண்டினியூ த பார்ட் 2 ஆஃப் தி கொஸ்டின். கொஸ்டின்ல வந்து சாலியன்ட் ஃபியூச்சர் ஆஃப் பேசா ஆக்ட் அண்ட் 6th ஷெட்யூல் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேசா ஆக்டோட ஃபீச்சர் பார்த்தாச்சு. இப்போ 6th ஷெட்யூலோட ஃபீச்சரை பார்க்கலாம். ஸோ எகெயின் 6th ஷெட்யூல்ல என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும். கான்ஸ்டியூஷன்ல 6th ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா ட்ரைபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கவுன்சில், தட் இஸ் முக்கியமா அந்த ட்ரைபலோடைய டெவலப்மெண்ட் ஓரியன்டாக கவுன்சில்லாம் I mean they created, that is autonomic district council and district council நிறைய இருந்துச்சு. Through that council they govern themselves, கிட்டத்தட்ட ஒரு self governance மாதிரி, in order to attain self sustenance. So என்னென்ன features இருந்துச்சு? First one, tribal area
in 4 states, Assam, ATM நம்ம படிப்போம், Assam, Tripura, Meghalaya, Mizoram have been constituted as autonomous district. First one. And if there are different tribe in autonomous district, the governor divided the district into several autonomous regions. But இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, they don't fall outside the executive authorityங்கிற பாயிண்ட்டை வந்து நீங்க வச்சுக்கோங்க. இது வந்து ஐ மீன் challenges or negative point of 6th schedule, இதை நம்ம தனியா பார்க்கலாம். So first point பார்த்தீங்கன்னா, schedule as per 6th schedule autonomous district constitute பண்ணிருக்காங்க. Assam, Meghalaya, Tripura, Mizoram stateல. இந்த autonomous districtல பாத்தீங்கன்னா, each autonomous district have district council. அந்த district councilல 30 members இருப்பாங்க. And the elected members hold office for term of 5 years. And nominated members hold during the pleasure of governor. Apart from this, each autonomous region has separate regional council. இதெல்லாம் autonomous district council, regional council purpose என்னன்னா administration of their affair. என்னென்ன அப்படின்னா, provision made for creation of district council and region council. எதுக்காக? For the exercise of certain legislative and judicial power. ஓகேங்களா? So as per 6th schedule படி நமக்கு வந்து autonomous council constitute பண்றாங்க. அந்த autonomous council district council இருக்கும், regional council இருக்கும். அந்த regional council உடைய purpose என்னன்னா, அந்த council itself have certain legislative and judicial power இருக்கு. So the power to form court to hear case where both party are a member of scheduled tribe and the sentence is less than 5 years in prison. So அந்த judicial power அவங்களுக்கு உடைய வரையறை என்ன அப்படின்னா, அவங்க வந்து they can adjudicate, அதாவது முன்னாடி பார்த்தோம் customary mode of dispute resolution அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். தட் இஸ் ஒரு 2 பார்ட்டிக்கு பிரச்சனை, அந்த 2 பார்ட்டிஸ்ல மெம்பருமே ஷெட்யூல் ட்ரைபா தான் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கவுன்சில் அதை ஹியர் பண்ணும். அவங்களுக்கு இந்த செமி ஜுடிஷியல் பவர் இருக்கு, கவுன்சில் அதை ஹியர் பண்ணும். அந்த ஹியர் பண்ற அவங்களுடைய வரையறை என்னன்னா, லெஸ் தென் 5 years prison, 5 வருஷத்துக்குள்ளாரையே தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கம்மியான ஒரு டைல்யூட் கேஸ் மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். ஒரு பெரிய பெரிய கேஸ் எல்லாம் அந்த கவுன்சிலால ரெட்ரஸ் பண்ண முடியாது. ஸோ தே ஹாவ் கைண்ட் ஆஃப் லிமிடேஷன். ஸோ இங்க நம்ம என்ன தெரியணும், கவுன்சிலுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் சர்டன் லெஜிஸ்லேட்டிவ் சர்டன் ஜுடிஷியல் பவர் இருக்கு. இது மூலமா தே கேன் ஹியர் தி கேசஸ் அண்ட் தே கேன் அவார்ட். தென் இது இல்லாம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா, தே கேன் லெவி டாக்ஸஸ், ஃபீஸ், டோல்ஸ் ஆன் பில்டிங் அண்ட் ஆல். ஸோ அவங்களுக்கு டாக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு, இன்க்ளூடிங் டாக்ஸஸ் ஓவர் என்ட்ரி ஆஃப் கூட்ஸ் இன்டு ஏரியா, ரோடு, ஃபெர்ரிஸ், பிரிட்ஜஸ் அண்ட் ஆல். ஸோ இந்த டாக்ஸஸ் எல்லாம் வாட் வில் தே டூ மீன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ், ரோடு, தட் இஸ் அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக, with respect to social development, education, healthக்காக அந்த டாக்ஸேஷனை யூஸ் பண்றாங்க. with respect to economic infrastructure, ரோடு போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ சிம்பிளி லைக் தட். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வில்லேஜ்ல வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன்ல டவுன் பஞ்சாயத்து, சிட்டியில கார்பரேஷன், அவங்க இன்டர்ன் டாக்ஸஸ் போடுவாங்க. லைக் நம்ம வாட்டர் டாக்ஸ் கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், அந்த டாக்ஸ் வந்து இன்டர்ன் அவங்க ரோடு போறதுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி தான் ட்ரைப் ஹாவ் கைண்ட் ஆஃப் கவுன்சில்ஸ். அந்த கவுன்சில் they have legislative and judicial power. In addition to that, they have kind of financial management, and அந்த மூலமா they will undertake welfare activities, that is overall upliftment of tribal people. இதெல்லாம் வந்து 6th schedule features. and இதுல இதே கொஸ்டின்ல ஒரு இது பாசிட்டிவான கொஸ்டின். இப்போ features பார்த்தோம்னா, நீங்க பேசாவை பொறுத்த வரைக்கும் பேசா ஆக்ட்ல கிராம சபாவுக்கு நிறைய ரோல் இருக்கு. கிராம சபா இன்டர்ன் லேண்ட் அக்விசிஷன்ல இருந்து நிறைய ஃபங்க்ஷனை பண்ணிட்டு இருக்கு. 6th ஷெட்யூல் எடுத்தோம்னா, இந்த ஷெட்யூல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுன்சில், அட்டானமஸ் கவுன்சிலை எனாக்ட் பண்ணியிருக்கு. அது டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலா இருக்கலாம், ரீஜனல் கவுன்சிலா இருக்கலாம். சப்போஸ் ஒரே
கவுன்சில்ல அட்டானமஸ் கவுன்சில்ல நிறைய ட்ரைப்ஸ் இருந்தாங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில நம்ம வந்து இனாக்ட் பண்ணிக்கலாம். அதோடைய ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஸோ இந்த கவுன்சில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பண்றாங்க, ஜுடிஷியல் பண்றாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன், வெல்ஃபேர் ஓரியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பண்றாங்க. ஸோ இதுமே ரெண்டுமே ஃபியூச்சர்ஸ் இப்போ சொல்லியாச்சு. இப்ப இந்த கொஸ்டின்ல இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இப்ப இனிமே இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இந்த பேசாவாகட்டும், வெதர் இட் இஸ் 6th ஷெட்யூல் ஆகட்டும், ஏதாவது இஷ்யூ இருக்கா, ஏதாவது ஹிக்கப் இருக்கா, எனி நெகட்டிவ் பாயிண்ட் அதுல இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேக் திஸ் ஒன் 6th ஷெட்யூல்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுங்க. ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் 6th ஷெட்யூல்ல அட்டானமஸ் கவுன்சில் ஒன்னு கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, this autonomous district or council don't fall outside the executive authority of state concern. அப்படி என்ன மீனிங்னா, even though they have one council, but அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, தட் இஸ் சிஎம்ல இருந்து ஆரம்பிச்சு மினிஸ்டர் வந்து சிஎம் வெர்சஸ் கவர்னர், இவங்களுக்கு கீழே தான் இந்த கவுன்சில். அப்போ உங்களுக்கு கவுன்சிலுக்குன்னு ஒரு அட்டானமஸ் பேரே அட்டானமஸ் கவுன்சில், பட் ஒரு டி ஃபேக்டோ அட்டானமஸ் இருக்கானா கிட்டத்தட்ட கிடையாது. சோ இது ஒரு நெகட்டிவ். தட் இஸ் shortfall or limitation of schedule 6th schedule provision. First thing பாத்தீங்கன்னா, this autonomous district or council don't fall outside the executive authority of the state concerned. அந்த outside executive authorityங்கிறது வேற யாரும் கிடையாது, சிஎம் அண்ட் கவர்னர். அண்ட் ஆல்சோ இந்த அட்டானமஸ் கவுன்சில் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல பாத்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் அங்க வந்து டைரக்ட் டெமோக்ரஸி மூலமா மெம்பர்ஸ் எலெக்ட் பண்றாங்க. ஸோ பியூர் ட்ரைபல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. தட் இஸ் 4 மெம்பர்ஸ் நாமினேட்டட் பை கவர்னர். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸோட ரோல் வரும்போது எலெக்டட் மெம்பர்ஸோடைய ஒர்க்கு கொஞ்சம் பாதிக்கப்படலாம். இந்த சென்ஸ் அவங்களுடைய அட்டானமி வந்து பாதிக்கப்படலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபால். அண்ட் உங்களுக்கு முன்னாடி பார்த்தாச்சு, எலெக்டட் மெம்பர்ஸ்க்குன்னு உங்களுக்கு டேர்ம் இருக்கு, நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு டேர்மே கிடையாது. ஸோ நாமினேட்டட் மெம்பர்ஸ் ரொம்ப காலம் இருந்து அவங்கள வந்து டாமினேட் கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கே ஒரு லிமிடேஷன் இருக்கு. நீங்க இவ்வளவுதான், ஐ மீன் 5 இயர்ஸ் கம்மி சென்டென்ஸ் கொடுக்குற அளவுக்கு தான் நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஜுடிஷியல் பவரை. அதுக்கு மேல போனா தே ஆர் சப்போஸ் டு ப்ரான் ஆர் தே சப்போஸ் டு மூவ் டு தி மெயின் ஸ்ட்ரீம் ஜுடிஷியரி, வெதர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு போகணும். இது ஒரு லிமிடேஷன். இன் அடிஷன் டு தட், the judicial power of this concerned council also subject to the jurisdiction of concerned high court. That is autonomous district உடைய district council இருக்கு, அவங்களுக்கு certain judicial power கொடுத்திருக்காங்க. அந்த பவர் அந்த ஸ்டேட்ல உள்ள ஹை கோர்ட்டுக்கு அதோட சப்ஜெக்ட், அதுக்கு கீழே தான் இருக்கு. அப்ப எகைன் இங்க அட்டானமஸ் ஒரு கொஸ்டின் ஆகுது. அண்ட் அடுத்த லிமிடேஷன் நான் பார்த்தா, அவங்களுக்கு கொடுத்த பவரே ஜுடிஷியல் பவரே உங்களுக்கு நாமினல் தான் அப்படின்னு பார்த்தாச்சு. அண்ட் சில சமயம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோ, ஸ்டேட் லெஜிஸ்லேஷனோ don't apply the act of parliament or state legislature, don't apply to autonomous district and region, or apply with specific modification and assumption. இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் 6th ஷெட்யூல். 6th ஷெட்யூல் ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, சில ஸ்டேட் வந்து இனாக்டே பண்ணியிருக்காது. தட் இஸ் இப்படி ஒரு விஷயங்களே அங்க அப்ளை ஆகாது. ஈவன் தோ சப்போஸ் இனாக்ட் பண்ணியிருந்தா கூட அந்த ஸ்டேட்டுக்கு ஓரியன்டா ஸ்டேட் சென்ட்ரிக்கா மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஒரு கண்டிஷன் போட்டு, கண்டிஷன் அப்ளைங்கிற மாதிரி ஒரு சில அசம்ப்ஷன் போட்டு இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால அதோடைய உண்மையான ஸ்பிரிட் வந்து டிஃபீட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ஷார்ட் ஃபால் இன் 6th ஷெட்யூல். இதே மாதிரிதான் பேசா ஆக்ட்லயுமே ஷார்ட் ஃபால் இருக்கு, அதுதான் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டைல்யூஷன் ஆஃப், நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, பேசா ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு, கிராம சபாவுக்கு நிறைய ரோல் கொடுத்தாச்சு. அந்த கிராம சபால உள்ள ரெப்ரசன்டேட்டிவ் ட்ரைபல் பீப்புள் தான். ஸோ அவங்களே அவங்களுக்கான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி செய்யலாம். அப்ப ஏன் செய்யாம இருக்காங்க, என்ன இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நம்ம நாலேஜுக்கு என்ன இருக்கும், இந்த ஆக்ட் படி ஷெட்யூல் ஏரியாவை கவர் பண்ணியாச்சு. அப்போ மேஜர் ரோல் யாருக்கு இருக்கும்,
இந்த ஆக்ட்ங்கிறது ஒரு சென்ட்ரிக் ஒன். ஸோ மேஜர் ரோல் வந்து கன்சர்ன் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட்டுக்கு இருக்கும். ஸ்டேட்டுங்கிறது நத்திங் பட் அங்கே உள்ள எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி வெதர் கவர்னர் ஆர் சிஎம். ஸோ அவங்க ரோல் மைட் பி இந்த ஆக்டை வந்து டைல்யூட் பண்ணலாம். அந்த ஆக்ட்ல ஆஸ் பர் திஸ் ஆக்ட் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களே இன்டர்ன் இதோட ஸ்பிரிட்டை வந்து குறைச்சிருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். நம்பர் 1, dilution of role of tribal advisory council. So நம்ம முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, அதே பிரச்சனை தான். PESA comes under 5th schedule. It mandate tribal advisory council to oversee tribal affair and gives extrajudicial, extra constitutional power to the governor of each state to intervene in a matter where they see tribal autonomy being compromised. Again 6th schedule பார்த்தா அதே typical பிரச்சனை தான். Even though they have tribal advisory council, in this council they are implementing or monitoring tribal affairs in particular area, but ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோடைய எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தட் இஸ் கவர்னருக்கு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அண்ட் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பவர் இருக்கு இந்த அஃபேர்ஸ்ல இன்டர்வீன் பண்றதுக்கு. அப்படி இன்டர்வீன் பண்ணும்போது இன் பேப்பர்ல மட்டும்தான் அட்டானமி இருக்கும். பிராக்டிகலி ஸ்பீக்கிங் அவங்களுடைய ட்ரைபல் அட்டானமி காம்ப்ரமைஸ் ஆகுது. இன்னொரு பெக்யூலர் திங் என்னன்னா, அந்த கவுன்சிலோட ஹெட்டே பாத்தீங்கன்னா சிஎம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ட்ரைபல் கவுன்சிலோட ரெப்ரசன்டேட்டிவ் தே ஹார்ட்லி ஸ்பீக் அகேன் தி ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி. ஹவெவர் த கவுன்சில் வித் த சிஎம் ஆஸ் their chairperson, so the representative of tribal council hardly speak against the government policy. And it is general thing, this state executive authority, that is governor and CM, might have some good relationship. So governor won't act far, won't travel with tribal friendly. That's why tribal activists constantly complain there is no even single instance where governor responded to their petition for intervention in threatening crisis like deepening clashes for land, mining or police excess and all. It's nothing but ஏதோ ஒரு tribal ஏரியால ஒரு மைனிங் இஷ்யூ, மைனிங் ஏரியாவுடைய லீஸ் சம்பந்தமான இஷ்யூ, மைனர் மினரல் சம்பந்தமா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, இல்ல லேண்ட் அக்விசிஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ ட்ரைபல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ட்ரைபல் ஆக்டிவிஸ்ட கவர்னர் அப்ரோச் பண்ணும்போது, சின்ஸ் இட் இஸ் அ ஸ்டேட் பாலிசி, ஸோ கவர்னருமே வந்து ட்ரை டு டிராவல் வித் கன்சர்ன் ஸ்டேட் CM. So பெருசா they won't involve that much in tribal matters. So that is in the tribal advisory council role dilute தான் இருக்கு. அதை strengthen பண்ணணும்னா, சப்போஸ் உங்களுக்கு வே ஃபார்வர்ட் என்ன செய்யலாம்னு கேட்டாங்க அப்படின்னா, we can say that நம்ம அந்த tribal advisory council பவர் இன்னும் strengthen பண்ணலாம். நாமினேட்டட் மெம்பர்ஸ் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைக்க சொல்லலாம். அதர்வைஸ் the extra judicial, extra constitutional power of governor கூட நம்ம குறைக்க கூட நம்ம we can say. Then lack of coordination at the center. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பிளேயர்ஸ், இந்த பேசா ஆக்ட் பாத்தீங்கன்னா 2 மினிஸ்ட்ரி கீழே, ஒரு மினிஸ்டர் பஞ்சாயத்து ராஜ்ல வரும், மினிஸ்டர் ட்ரைபல் அஃபேருக்கும் வரும். ஸோ இந்த 2 மினிஸ்ட்ரியுமே பாத்தீங்கன்னா லைக் overlapping influence on implementation of PESA. So they don't work in tandem or in coordination because நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதோடைய effective implementation வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. Then lack of operationalization. Again நான் முன்னாடி அந்த 6th schedule பார்த்த ஒரு பிரச்சனை, நிறைய ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஒன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே பண்ணியிருந்தா கூட மாடிஃபை பண்ணி கண்டிஷன் போட்டு அதை டைல்யூட் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. In most of the state the rules are not in place. That is இந்த நிறைய ஸ்டேட்ல இன்னுமே இந்த பேசா எக்ஸ்டென்ஷனை நடைமுறைக்கு கொண்டு வரல, because state government reluctant to operationalize or implement this PESA mandate. And ignoring the spirit of PESA, it is very very important, because அந்த ஸ்பிரிட் ஆஃப் த பேசாவே என்னன்னா, கிராம சபாவுக்கு நிறைய ரோல் கொடுத்து இன்டர்ன் அவங்க அஃபேர் அவங்களே டீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து நிறைய ஸ்டேட்டோடைய லெஜிஸ்லேஷன் அவங்க ஸ்டேட் இஸ் நாட் அக்செப்டட். த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் omitted some of the fundamental principle without which PESA never realized. For example, the premise in PESA that state legislation and panchayat shall be in resonance with customary law and other traditional management practice of community resource is ignored by most of the state law.
இது வந்து இன்னைக்கு நடைமுறைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க மெஜாரிட்டி ஸ்டேட் வந்து அந்த பேசாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க தே ஹாவ் ஒன் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். அந்த லெஜிஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா தட் இஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஆஃப் பேசாவை பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் பேசாவோட ஸ்பிரிட்டே என்னன்னா, நீங்க எதை செஞ்சாலும் அந்த ட்ரைபல் பீப்புளுடைய கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன், பிலீஃப், மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் அதெல்லாம் வந்து அது அப்படியே அப்படியே வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட் அவங்க லாவை எனாக்ட் பண்ணும்போதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்போ ஈவன் தோ அது நடைமுறையில் இருந்தா கூட பேசாங்கிற ஒரு விஷயம் ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் ஆனா கூட அந்த ஸ்பிரிட்டே இல்லாம ஒரு இறந்த பாம்பு மாதிரி இருக்கு. தென் ஆம்பிகுவஸ் டெஃபினிஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். 6th ஷெட்யூல் ஆகட்டும் பேசாவாகட்டும் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மைனர் வாட்டர் பாடிஸ்னு ஒரு டேர்ம் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை, இந்த மைனர் வாட்டர் பாடிஸ்னா என்ன, மைனர் மினரல்ஸ்னா என்னன்னே நமக்கு ஒரு ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் இல்லை. அப்போ நீங்க அதே ஏரியால லோக்கல் பாடி இருக்கிறாங்க இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்தோ டவுன் பஞ்சாயத்து அவங்களுக்கும் இதான் வேலை. லைக் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இரிகேஷன், வாட்டர் பாடியை பார்க்கறதெல்லாம், தூர் வாடுறதெல்லாம். அப்ப யார் இதை செய்யறது? ஃபர்ஸ்ட் இதுனா என்னங்க ஐ மீன் கிளாரிட்டி இல்ல, ஆம்பிகுவஸ் டெஃபினேஷன், நோ லீகல் டெஃபினேஷன் ஃபார் த டேர்ம் லைக் மைனர் வாட்டர் பாடி, மைனர் மினரல்ஸ் exist in statute books. The state in their conformity legislation also not define the term. It leads to ambiguity and a scope of interpretation by bureaucracy. So இதனால தான் அந்த உடைய எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் பாதிக்கப்படுது. அதுக்கு ஒரு விட்னஸ் என்னன்னா, இன் ரீசெண்ட் இயர் நிறைய கமிட்டியோட ரிப்போர்ட் இன்க்ளூடிங் செகண்ட் ஏஆர்சி உடைய ரிப்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, the report clearly underlined the dismal situation of implementation of PESA. even though PESA உங்களுக்கு ஆக்ட்ல இருந்தா கூட சில இடங்கள்ல இம்ப்ளிமெண்ட் ஆகல, அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தா கூட டைலூட்டட் ஃபார்ம்ல தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதோடைய சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பாத்தட்டிக்கா இருக்கு. ஸோ therefore we need urgent need for effective device where maximum people can be informed, awareness, motivation for its proper implementation and execution. So it only an urgent need to break the culture of silence among tribal to strive for their own capacity building, sensitization, orientation to improve their self-rule scenario. So it is one of the solution in order for their overall upliftment. ஸோ இது ஒரு பிரச்சனை. இப்போ இந்த வே ஃபார்வர்டு உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் நான் ஜஸ்ட் ஒரு இதுதான் கொடுத்துருக்கேன், ஒரு ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. என்ன செய்யலாம் நீங்க ஹோம்ஒர்க்கா ரெடி பண்ணி வச்சா வெல் அண்ட் குட். தட் இஸ் இந்த பேசாவாகட்டும் 6th ஷெட்யூல் ஆகட்டும் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம், அதோடைய ப்ராப்ளம் பார்த்தோம், என்ன செய்யலாம் வே ஃபார்வர்ட். இப்போ இங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஐஇசி ஆக்டிவிட்டி, ட்ரைபல் பீப்புள் கிட்டே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது, ட்ரைபல் பீப்புளே மோட்டிவேட் பண்றது, ட்ரைபல் பீப்புளே கெப்பாசிட்டி பில்டிங்கோ இல்லை சென்சிடைசேஷனோ ஓரியன்டேஷனோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பேசாவுடைய எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ 6th ஷெட்யூலோடைய இன்ஸ்பிரிட் எக்ஸிகியூஷனுக்கு என்ன செய்யலாங்கிறத நீங்க ரெடி பண்ணி வைங்க. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், concept of PTG. So concept of PTG. இந்த கான்செப்ட் ஆஃப் பிடிஜி நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ நீங்க நிறைய இதை பத்தி பார்க்கணும். நான் ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். 2 கொஸ்டின்ஸ் நம்ம இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் என்ன சொல்றாங்க, கான்செப்ட் ஆஃப் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். It refer exclusive category of less developed tribe created in 1973 by DBAR Commission. DBAR Commission சொல்லியிருக்காங்க. அப்படியா சொல்லுங்க ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் வந்து the PVTG or marginalized section of society. Actually, they are isolated, backward one. Analyze of it. 2 விஷயம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவங்க யாரு எப்படி வந்தாங்க, செகண்ட் அவங்களோட ப்ராப்ளம். ஸோ எகெயின் அந்த சிலபஸ்ல இருந்து நமக்கு என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு, சிலபஸ்ல பிடிஜின்னு கொடுத்தாச்சு. அந்த பிடிஜினா யாரு, என்ன ட்ரையட் ஆர் ஃபியூச்சர்ஸ், என்ன பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்றாங்க, எதை வச்சு அவங்கள பிடிஜின்னு சொல்றாங்க, அந்த பிரச்சனைக்கு கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, இனிமே நம்ம இன்னும் என்ன செய்யணும், ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு ஓவரால். ஸோ இப்போ வந்து we move that.
So PTG, particularly vulnerable tribal groups அப்படிங்கிறவங்களுக்கு features நம்ம ஏற்கனவே ஒரு மெயின்ஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். ட்ரைபல்ஸ்னா யாரு, அவங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்களை எப்படி நீங்க ட்ரைபல்னு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே ட்ரைபல் தான். அப்போ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல்னா யாரு, எப்படி சொல்லுவீங்க? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பேசிக் கேரக்டர் ஃபார் பிடிஜி, அந்த பீப்புள் எப்படி இருப்பாங்க. So PTG mostly homogeneous with small population. அப்போ homogeneous, you know that same, அதாவது ஒரே வகையான clan kin, that is ஒரே like clan வகுப்பை சார்ந்தவர்களா இருப்பாங்க. பட் ஸ்மால் பாப்புலேஷன், ரொம்ப கம்மியான மக்கள் தொகையில இருப்பாங்க. they are relatively physically isolated when compared to rest of the tribals. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் நம்ம பார்க்குறோம், தோடார்கள், இருளாக்கள். இன்னும் நம்ம கேள்வியே படாத ட்ரைபல்ஸும் இருக்கிறாங்க. ஒரு சில ட்ரைபல்ஸ் வந்து அஹெட் ஆயிட்டாங்க, மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்தாச்சு. ஒரு சில ட்ரைபல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல இருக்கிறாங்க, ஆனா டெவலப்மெண்ட் கொஞ்சம் இருக்கு. இவங்கெல்லாம் பிடிவிஜில வரமாட்டாங்க. எந்த ட்ரைபு இன்னைக்கும் அவங்க ஜியோகிராபி லொகேஷன்லயே ஐசோலேட்டடா இருக்கிறாங்க, இன்னைக்கும் அவங்க காலங்காலமா அவங்க எப்படி பிரிமிட்டிவ் ட்ரையர்ஸ், அவங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி மூதாதையர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறாங்க. தட்ஸ் வை என்ன கிரைட்டீரியா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க ரொம்ப மக்கள் தொகையில கம்மியா இருப்பாங்க, ஐசோலேட்டடா இருக்கிறாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் இருக்கும். இன்னைக்கும் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, டெக்னாலஜிங்கிறதே ஒரு விஷயம் அவங்கள்ட்ட கிடையாது, மக்கள் தொகை குறைஞ்சிட்டே வரும். ஒரு இடத்துல போனீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்தமான் நிக்கோபார்ல இருந்து ஆன்ஜி இன மக்கள் ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு 10-20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 பேரா குறைஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் நிலையில இருக்கிறவங்க தென் ஹைலி பேக்வேர்டு, நீங்க சோஷியோ எக்கனாமிக் எல்லாம் இன்இக்வாலிட்டி பேக்வேர்டா இருக்கும். ஸோ பியூர் ட்ரைப்ஸ் அவங்க தான் வல்னரபிள் ட்ரைப், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸும் பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், நீங்க ஃபர்ஸ்ட் பிடிவிஜினா என்னன்னா அவங்களுக்கு சில கேரக்டர் இருக்கு. முதல் விஷயம் பேசிக் கேரக்டர், ஹோமோஜீனியஸா இருப்பாங்க, ஸ்மால் பாப்புலேஷன் இருக்கும், பிசிக்கலி ஐசோலேட்டடா இருப்பாங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் ரிட்டன் லாங்குவேஜ், declining population is very important, relatively simple technology stagnant, அதாவது கிட்டத்தட்ட ஒண்ணுமே இருக்காது, and high level of socio economic inequality இருக்குமே. உதாரணம் பாத்தீங்கன்னா ஜார்வாஸ் இவங்கெல்லாம் இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ என்ன பிரச்சனை அவங்களுக்கு, ஒண்ணு அவங்க ரொம்ப ஐசோலேட்டட் இருக்கிறதுனால இன்னும் கவர்மெண்ட், தட் இஸ் கண்டினியூ டு ஃபேஸ் நெக்லெக்ட் ஃப்ரம் கவர்மெண்ட், அவங்கள இன்னும் நம்ம வந்து பார்க்கல. ரெண்டாவது அவங்கள பத்தி ஏன்னா அவங்க ஐசோலேட் இருக்கும்போது அவங்கள பத்தி நமக்கு தெரியல, இன்னும் லேக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் அவங்கள நம்ம ஏன் டச் பண்ணாம இருக்கோங்கிறதுக்கு. தட்ஸ் வை ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடினா என்ன, ஆந்திரால பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இன் ஆர்டர் டு கவர்மெண்ட்லேயே செஞ்சாங்க, தட் இஸ் சீஜ் ஐடிடிஏ, இந்த பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல்ஸ் உடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் ஒன்று கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம வந்து we supposed to have a holistic approach for their development. Then இவங்களை பத்தி இன்னும் ஒரு எலாபரேட், அவங்களோட கேரக்டர், அவங்க என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க, கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் வச்சிருக்காங்க, நம்ம ஏதாவது செய்யணும்னா என்ன, இது இருக்கு. எஸ், ஸோ PVTG is not a constitutional category, neither constitution nor constitutionally recognized community. ஏன் இந்த வேர்டு ஷெட்யூல்டு ட்ரைப், 6th ஷெட்யூல்ல இருக்கிறவங்க ஷெட்யூல்டு ட்ரைப். அப்ப கான்ஸ்டிடியூஷனலி ப்ரொவிஷனா இருக்கிற ஒரு விஷயம் தான் 6th ஷெட்யூல். அதோடைய எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் தான் பேசா ஆக்ட். பட் இதுல எல்லாம் அடங்காம ஒரு கமிஷன் 1973ல தேபார் கமிஷன் மூலியமா ஒரு கேட்டகரி ஆஃப் ட்ரைப்ஸ் சொல்றாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப வல்னரபிளா இருக்காங்க, ஐ மீன் ரொம்ப பேக்வர்டா இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு கேட்டகரைஸ் பண்றாங்க. ஸோ PVTG இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் கேட்டகரி, நாட் நெய்தர் கான்ஸ்டிடியூஷனல் கேட்டகரி நார் கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னைஸ்ட் கம்யூனிட்டி. நம்பர் 1. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிளாசிஃபைட் them with the purpose of enabling improvement in condition of them. So the criteria முன்னாடி பார்த்ததுதான், again நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், pre-agri level technology. We know that Stone Age,
சிவிலைசேஷன் இப்பெல்லாம் வரும்போது நமக்கு ஒவ்வொரு டெக்னாலஜினா கையில மொபைல் போன்ங்கிறது டெக்னாலஜி மட்டும் கிடையாது. ஒரு ஸ்டோன் ஏஜ்ல ஒரு ஆக்ஸ் இருக்கு, ஒரு கோடாலி இருக்கு, அது ஒரு டெக்னாலஜி. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி மாறும். இன்னைக்கும் அந்த ட்ரைப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி ப்ரீ அக்ரிகல்ச்சர் லெவல் ஆஃப் டெக்னாலஜி தான் இருக்கிறாங்க. பாப்புலேஷன் ஒன்று குறைஞ்சிட்டு இருக்கும், இல்லை ஸ்டாக்னண்டா இருக்கும். லிட்ரஸி கிடையாது, கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீம் லோ லிட்ரஸி ஆர் இல்லிட்ரஸி தான். முன்னாடி பார்த்த அதே சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் ரொம்ப பேத்தட்டிக், ரொம்ப பேக்வர்ட்னஸ். தட் இஸ் சப்ஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் எக்கனாமி ரொம்ப கம்மி. ஸோ அவங்க வந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சில primitive trials இருக்கு. distinctive culture, geographical isolation, shyness to contact with community at large and backwardness. Apart from this, some people of this community still dependent on hunting, gathering for food, having pre-agri level of technology, zero or negative growth. இந்த மாதிரி எல்லாம் featuresல அவங்க இருக்கிறாங்க. That's why அவங்க particularly vulnerable. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள நம்ம அவங்க இங்க இருக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இதுக்கு கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் சொல்ற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து the census does not comprehensively capture data of PVTG. Very unfortunately, some PVTG are not recognized as ST. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பேக்வர்டான ட்ரைபல்ஸ் இன்னும் சில இடங்கள்ல எஸ்டி, பிகாஸ் அவங்க இன்னும் மெயின் ஸ்ட்ரீமுக்கே வரல. அப்புறம் எப்படி அவங்களை நம்ம கேட்டகரைஸ் பண்றது? அப்போ மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து எஸ்டின்னு கேட்டகரைஸ் பண்ணாலாவது அவங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட் கிடைக்கும், அதுவும் இல்லை. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சில பிவிடிஜிஸ் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 5-6 ஏரியாவுக்கு உள்ள இருக்கிறவங்கள்ட்டே சில பேர்ட்ட இந்த ஷெட்யூல் கேட்டகரி இல்லை, சில பேர் இந்த ஷெட்யூல் ஏரியாவுக்கு அவுட் சைட்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க இந்த ஷெட்யூல் ஏரியாக்குள்ள இருக்கும்போதாவது நமக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ரைட்டு, 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூலோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன், ட்ரைபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கவுன்சில், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நிஜமாவே ட்ரைப்ஸ் ஹைலி வல்னரபிள் இந்த ஏரியால இல்ல, வெளியில இருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்னன்னா ஒரு சில ப்ரொடெக்ஷன் கிடைக்காம இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட கல்ச்சரல் கான்டாக்ட் பண்றது கிடையாது. அவங்க ஏன் பண்றல அப்படின்னா அவங்க ஃபீல் பண்றது நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க நேட்டிவ் கல்ச்சர் மாறி போயிடும் அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஃபாரினர்ஸ் நம்மலாம் அங்க போனோம்னா ஒரு தேவையில்லாத டிசீஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும் அவங்களுக்குள்ளார. இப்போ ஒட்டுமொத்தமா அந்த இனமே அழிஞ்சிரும், அப்புறம் அவங்களோட ரிசோர்ஸை நம்ம எடுத்துருவோம் அவங்களுடைய அப்படிங்கிற ஒரு பயம்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. கொலோனியல் பீரியட்லயே ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைபல் பீப்புளுக்கு இருக்கு. என்னன்னா எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நீங்க பாத்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புளை மொத்தமா பாண்டட் லேபரா யூஸ் பண்ணது, இதெல்லாம் ஒரு பிட்டர் மெமரி இருக்கிறதுனால they are highly geographically physically isolated from mainstream. So the problem of cultural contact, ஏன் அவங்க நம்மகிட்ட பேசுறது இல்லை, திஸ் நம்ம கிட்ட வர்றதில்ல, degradation of their native culture, bringing in foreign pathogen and diseases that might wipe out their entire population. Example, Jarvas people face பண்ணிருக்க disease, disruption of tribal way of life due to economic exploitation of the resource of the area, that is resource curse, and the rise of exploitative economic system like Goti system, a bonded labor system among Juang's tribes. So இதனால அவங்க வராம இருக்கிறாங்க. And actually they are having very pure socio-economic indicators. For example, பாத்தீங்கன்னா Himalayan tribes suffer from goiter. ஏன்னா அவங்க டயட்ல அயோடினே இல்லை. இது ஒரு சின்ன ஒரு விஷயம். நம்ம எல்லாரோட டயட்லயுமே உப்புலையுமே இன்னைக்கு அயோடின் இருக்கு. அப்போ காய்டர் டிசீஸே நம்மள்ட்ட இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு போலியோன்னு ஒரு டிசீஸ் இருக்கானா கிடையாது. இதெல்லாம் இராடிகேட் ஆன ஒரு விஷயம். பட் இதெல்லாம் இன்னைக்கும் ஸ்டில் அவங்கள்ட்ட ப்ரிவலண்டா தான் இருக்கும். பிகாஸ் அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர் ரொம்ப ரொம்ப பேக்வர்ட்ல இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் தே ஆர் ஃபேஸிங். அண்டு நமக்கும் அவங்களுக்கும் உள்ள மேஜர் பிரச்சனை என்னன்னா அவங்க என்விரான்மெண்ட்டை கன்சர்வேஷன் பண்ண பாக்குறாங்க. அவங்க ரைட்ஸ், ட்ரைபல் ரைட்ஸ், they are striving to uphold their rights. So there is a constant conflict between this tribal and the mainstream people. That's a common thing. So government என்ன ஸ்கீம் கொடுத்திருக்காங்க? So government introduced several program and schemes. First one, scheme for development of PVTG on line of Vanabandhu Kalyan Yojana, that is all states should prepare conservation versus development plan for this kind of tribal in that state. Number one. Then enactment of recognition of Forest Right Act 2006 ஏற்கனவே பார்த்திருக்கோம். It recognizes land rights of the tribal.
and local initiative by government like Jan Swasthya Sahayog Yojana, Chhattisgarh, and some state-centric schemes இருக்கு. அந்தமான் நிக்கோபர்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பெர்மிட் இன் சம் கைண்ட் ஆஃப் இடம், பிகாஸ் அங்கே வந்து நிறைய PVTGs இருக்கிறாங்க. ஸோ in order to conserve or prevent or preserve their culture, some areas highly restricted for enter of foreigners. And in Odisha, they have kind of micro project agency for to work towards the development prospect of this PVTG tribes. So apart from this, we have kind of special central assistance to tribal sub scheme and grants to tribal area, that is article 275 subclass 1, and voluntary grants and aid to organizations which are work for welfare of tribals and strengthening of education in low district area. இதெல்லாம் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் இன்னைக்கு இருக்கு. இது இல்லாம வேற ஏதாவது நம்ம செய்யலாமா, உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கீமையும் சொல்லிடலாம். தென் we are supposed to create awareness about the legislation provision. உங்களுக்கு ஏற்கனவே மெயின்ஸ்லயே ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ரெண்டு மெயின் லெஜிஸ்லேஷன் ப்ரொவிஷன் ஆஃப் ட்ரைப்ஸ்னே கேட்டிருக்காங்க. தட் இஸ் லெஜிஸ்லேஷன் ப்ரொவிஷன் என்ன இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் PESA ஆக்ட், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், இதெல்லாம் வந்துட்டு நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். லைவ்லிஹுட்டை டெவலப் பண்ணணும். ஸோ டெவலப் லைவ்லிஹுட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிசைன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரைட் பேஸ்ட் ஃபெல்ட் நீட் அப்ரோச். தென் கன்சர்வேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் லைவ்லிஹுட் த்ரூ ட்ரைஃபட். உங்களுக்கு ட்ரைஃபட்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய ட்ரைபிளோடைய மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அது. ஸோ நீங்கள் ட்ரைபல் ப்ராடக்டை உங்களுடைய மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இருளாஸ் கம்யூனிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் வெனம், இந்த பாம்போடைய விஷத்தை அவங்க நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். தென் காட்டுநாயகன் கமிட்டி வந்து ஹனி கலெக்ஷன் நல்லா செய்வாங்க. கோடாஸ் கம்யூனிட்டி மெட்டல் ஒர்க் நல்லா செய்வாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வி ஆர் சப்போஸ் டு மார்க்கெட்டிங். அப்போதான் அவங்களுடைய லைவ்லிஹுட் இன்க்ரீஸ் ஆகும், என்ஹான்ஸ் ஆகும். அது வி ஆர் சப்போஸ் டு டூ. அண்ட் தெர் இஸ் சம் கமிட்டி ரிப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. வி ஆர் சப்போஸ் டு டிசைன் ஸ்பெஷல் சென்சஸ், because we have to capture the socio-economic indicator. அப்பதான் we can ஒரு பிளானோ பாலிசியோ enact பண்ண முடியும். அதை பத்தி we have to forecast, I mean we have to look over it one. And if any development processனால displacement பண்றதா இருந்தா rehabilitation கொடுக்கணும். Displacement should be a last option. If any displacement is inevitable, appropriate rehabilitation measure should be formed to prevent any culture shock to the tribals. And we are supposed to extension of food security scheme to them on priority basis. For Tamil Nadu mattumna universal public distribution system PDS இருக்கு. That is நீங்க ரேஷன் கடையில போனீங்கன்னா யார் போனாலுமே அரிசி ஃப்ரீயா வாங்கிக்கலாம். மற்ற பல்ஸ் எல்லாம் வந்து சப்சிடிஸ் ரேட்ல வாங்கலாம். யூனிவர்ஸ் PDS நீங்க மற்ற ஸ்டேட்லாம் இருக்கானா டவுட். நம்ம வந்து ஒரு பயனியர். ஸோ என்ன சொல்ல வர ஒரு சஜஷன்னா ஃபுட் செக்யூரிட்டி, தட் இஸ் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பேசிக் ஃபுட் லைக் ரைஸ், வீட், தால் எல்லாம் நமக்கு ட்ரைபல் ஏரியாவுக்கு ப்ரையாரிட்டி பேஸ்ல நம்ம கொடுக்கணும். அண்ட் இன்வால்விங் NGO anthropologists for their capacity building mechanism for social mobilization, governance, program implementation and all. So we are supposed to as a catalyst NGO படிச்சு அவங்களுடைய எக்கனாமிக், எஜுகேஷன், ஹெல்த் எல்லா இண்டிகேட்டர்ஸுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு we are supposed to work. ஸோ கன்க்ளூஷன் இதையும் சொல்லலாம். ஜவஹர்லால் நேருடைய ட்ரைபல் பஞ்சஷீல்னு ஒன்று இருக்கு. இந்த ட்ரைபல் பஞ்சஷீல் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் உங்களுக்கு வந்து UPSCல ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல்ல பார்த்தீங்கன்னா 95, 98, 99 அந்த டைம்லலாம் கேட்டிருக்காங்க. So the principle of tribal pantishil must be followed for welfare of tribals. We are supposed to catch up them with mainstream at their own pace. Namle poite neenga vaanga mainstream, let them to have their own pace. So simply speaking, economically independence, socially develop and overall empowerment kudukanum. That is livelihood choices nama kudukanum. Everything at their own paces like we are supposed to do. So idu vandu nama solra suggestion. So I just revise. First thing enna paathomna PESA Act. Question: salient feature of PESA, 6th schedule feature.
பேசாவுடைய சாலியன் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா foremost thing வந்து கிராம சபாவுக்கு எம்பவர்மெண்ட் கொடுத்தது. பேசாங்கிறது ஒன்றும் கிடையாது, பஞ்சாயத்து ராஜ ஷெட்யூல் ஏரியாவுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9th ஷெட்யூல் உள்ள ப்ரொவிஷனை 1996க்கு அப்புறம் பேசா ஆக்டுக்கு அப்புறம் இந்த ப்ரொவிஷனை 9th ஷெட்யூல் ப்ரொவிஷனை ஷெட்யூல் ஏரியாவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கிராம சபாவுக்கு நிறைய பவர்ஸ் கொடுத்து, அதாவது நீங்க கவர்னன்ஸ்லேருந்து லோக்கல் வாட்டர் பாடி மேனேஜ்மெண்ட் மாதிரி நிறைய பவர்ஸ் கொடுத்து கிராம சபாவே நிறைய ரோல் கொடுத்துருக்காங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா பிளானிங், ப்ரோக்ராமிங், ப்ரிசர்வேஷன், மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாடி மேனேஜ்மெண்ட், லைசன்சிங், மைனிங்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் திங் நடந்திருக்கு. இந்த பேசால பிரச்சனைகள் லைக் ஹேண்டிகேப்னஸ் ஆர் லிமிடேஷன், நீங்க வே ஃபார்வர்டு நீங்களே இந்த லிமிடேஷன்லாம் நீங்க அப்படியே ப்ராப்ளத்தை சரி பண்ணீங்கன்னா சொல்யூஷன். ஸோ வே ஃபார்வர்டை நீங்க அடுத்து கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்க நோட்ல எழுதி பாருங்க. ஸோ என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஈவன் தோ அந்த பேசால ட்ரைபல் கவுன்சில்னு ஒன்று இருந்தா கூட அதுக்கு கவுண்டர் பார்ட்டா கன்சர்ன் ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோட ரோல் ஜாஸ்தி இருக்கு. அதனால இது ஆட்டோமேட்டிக்கா டைலூட்டடா தான் இந்த அத்தாரிட்டி இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால கோஆர்டினேஷன் இல்லை. அப்ப எந்த விஷயமும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல. ஸ்டேட் ஆப்ரேஷனலைசேஷன் பண்றது கிடையாது. ஸ்டேட் நாட் இன்வால்வ் இன் திஸ் வென். அப்படியே ஸ்டேட் ஆப்ரேஷன் பண்ணா கூட அதோட ஸ்பிரிட்டை இக்னோர் பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட பிலீஃப், கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் மாற்றக்கூடாதுன்னு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காம ஸ்டேட் போடுற லால பாத்தீங்கன்னா, அந்த லெஜிஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா இட் எகெயின்ஸ்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் பீஸாவா இருக்கு. அபார்ட் ஃப்ரம் திஸ் இந்த இதுல நிறைய ப்ரொவிஷனல், நிறைய ஆம்பிக்யூட்டி, ஐ மீன் கிளாரிட்டி இல்ல, வேகா இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகுது, வேகா இருக்கும்போது ஒரு இன்டர்பிரிட்டேஷன், பியூரோக்ராட் இன்டர்பிரேஷன் ஹேண்ட் வரும்போது அது நிஜமாவே இன்ஸ்பிரிட் இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கிறது இல்ல. இதுக்கு லிவிங் விட்னஸ் பாத்தீங்கன்னா நிறைய கமிட்டி சொல்லியிருக்காங்க, இதோட டிஸ்மால் ஃபங்க்ஷனை சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் சப்போஸ் டு டூ சம்திங். அந்த சம்திங்கிறது நீங்க வே ஃபார்வர்ட்ல ரெடி பண்ணுங்க. அடுத்து 6th ஷெட்யூல். 6th ஷெட்யூல் இஸ் நத்திங் பட் இந்த ஏடிஎம் ஸ்டேட்ல வந்து அட்டானமஸ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த அட்டானமஸ் கவுன்சில் நிறைய ட்ரைப் தான், நிறைய கவுன்சில், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், ரீஜனல் கவுன்சில் இருக்கும். இந்த கவுன்சிலுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி பவர்ஸ் இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல் பவர்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம். இதோடைய நெகட்டிவ் லிமிடேஷன் பார்த்தோம்னா, இந்த லைக் ஜுடிஷியலி பவர் இருந்தா கூட ஹைகோர்ட்டு கீழே தான் அவங்க எடுப்பாங்க. லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருந்தா கூட கவர்னரோ சிஎம்மோட இன்டர்ஃபியரன்ஸ் வரும்போது இவங்களுக்கு ரோல் கம்மியா இருக்கு. நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து லைக் எலக்டட் மெம்பர்ஸ் வந்து டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் ஃபினான்ஷியல் கூட எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ தட்ஸ் வை நீங்க வந்து நிறைய வாட் வி ஆர் சப்போஸ் டு டூங்கிறது பார்த்தாச்சு. அடுத்து பிடிஜி, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப்ஸ். இவங்களும் ஷெட்யூல் ட்ரைபோடைய ஒரு பார்ட் தான். பட் கான்ஸ்டியூஷன்ல சொல்லல. ஒரு 1973க்கு அப்புறம் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஷெட்யூல் ட்ரைப்ஸ்லேயே ரொம்ப பேக்வேர்டா, வல்னரபிளா இருக்கவங்கள தான் ஒரு சில கேரக்டர் பை, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோலேஷன், லிட்ரஸி ரேட்டு, டெக்னாலஜி இன்டர்வென்ஷன், ஐ மீன் பாப்புலேஷன் ஸ்டாக்னன்ட்டோ குறையிறதோ, ஸோ இந்த மாதிரி சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர் வச்சு ஒரு தனியாக பிரிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஃபேச்சர்ஸ் இருக்கு. ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை பத்தி டேட்டா இல்லை. அவங்க சில இடங்கள்ல அவங்களை வந்து ஷெட்யூல் ட்ரைபாவே ரெகனைஸ் பண்ணல. சில இடங்கள் அவுட் சைடு ஷெட்யூல் ஏரியாவில் இருக்கிறதுலாம் அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க இன்னும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரல, வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. வராதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் மூலமா அவங்களுக்கு வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ல வந்து தே கேன் என்ஜாய். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் எல்லா ஸ்டேட்லையுமே வந்து கன்சர்வேஷன் கம் டெவலப்மெண்ட் பிளான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஸ்டேட், சத்தீஸ்கர், ஒடிஷா, அவங்களாம் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. இது இல்லாமல் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல 275 ப்ரொவிஷன்ஸ்லாம் அவங்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கு. இது இல்லாமல் நம்ம வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, இசி ஆக்டிவிட்டியோ, லைவ்லிஹுட் ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கோ, ட்ரைஃபர்ட்டை இன்னும் என்ரிச் பண்றதோ, இல்லை எக்ஸிஸ்டிங் லைவ்லிஹுட்டை ப்ரொமோட் பண்றதுக்கு வேற இன்டர்வென்ஷன் பண்றதோ, இது மாதிரி நம்ம யோசிக்கலாம். இன்க்ளூடிங் ஃபுட் செக்யூரிட்டி we are supposed to extend involvement of NGO and anthropologists, including the effective implementation of tribal puncheshield. ஸோ இதெல்லாம் இருந்தால் அவங்களுடைய லைவ்லிஹுட் இன்க்ரீஸ் ஆகும். லைவ்லிஹுட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெவலப்மெண்ட் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட we wind up and I will just ask some question. நீங்க ஜஸ்ட் யோசிங்க. ஒரு சில கேள்வி கேட்குறேன். என்னென்ன பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் ட்ரைபல் டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க?
செக்டார்ஸ் வைஸ், ஏன்னா இது அப்படியே கேள்வி எக்ஸாம்ல வந்த கொஸ்டின். இது எல்லாமே உங்களுக்கு பழைய கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்றேன். 97ல கேட்ட கொஸ்டின். ஸோ 97ல கேட்ட கொஸ்டின் 2002க்கு ரெலவெண்டான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம கோர்ஸ்ல கொஸ்டின் டைரக்டாவே வரும். 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ என்னென்ன கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம் இருக்கு, இப்போ ரீசெண்டா உள்ள ஸ்கீம் எது சொல்லுங்க, செக்டர் வைஸ் சொல்லுங்க. எஜுகேஷன்ல என்ன இருக்கு, ஹெல்த்ல என்ன இருக்கு, எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வேற ஏதாவது சோஷியோ டெவலப்மெண்ட்டுக்கு வேற ஏதாவது இருக்கான்னு செக்டர் வைஸ் யோசிங்க. எஜுகேஷன், employment, agriculture, cooperative, health, communication, land distribution, industrialization, and like marketing, இதெல்லாம் என்ன இருக்கு, என்ன பிரச்சனை, ஈவன் தோ இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருந்தா கூட என்ன பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்றாங்க, என்ன சரி செய்யலாம். ஸ்கீம்னா ஸ்கீம் பேரு, ஃபார் எக்ஸாம்பிள் எம்நரேகால இவங்களுக்கு ஏதாவது ரோல் இருக்கா, ஏதாவது கோச்சிங் சென்டர்லாம் ட்ரைபல் சப்ளானுங்கிற மாதிரி ஸ்கீம் இருந்தா ஸ்கீம் சொல்லுங்க. ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் ஏதாவது இருந்தா கூட யூ கேன் சே. அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்ஜிஓடைய ரோல் நீங்க பாசிட்டிவாவும் சொல்லுங்க, நெகட்டிவாவும் எடுத்து வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது என்ஜிஓ கேட்டலிஸ்டா இல்லையா? எஸ் கேட்டலிஸ்ட். என்ன மாதிரி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க? இல்ல அவங்க ஒரு பிளாக் ஷிப், என்ஜிஓங்கிற பேர்ல வந்து அவங்க டெவலப்மெண்ட் எதுவும் செய்யல, ஒரு ஃபினான்ஷியல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் அந்த மாதிரி தான் இருக்குன்னா அதையும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க. We will see it in later on. Thank you. All the best.